ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2018 ஒரு ஹிந்தி காமெடி ஹாரர் படமாக ரிலீஸ் ஆன ஸ்திரீ. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஊருக்குள்ள நடக்கிற ஒரு திருவிழா. இந்த 4 நாள் திருவிழா அன்னைக்கு மட்டும் நைட்டு 10 மணிக்கு மேல தனியாக ஒலாத்துற ஆண்களை குறி வச்சு தூக்குற ஒரு பெண் பேய். இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் இதுக்கு போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வர்ற ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை சொன்னா தான் இந்த கதையுடைய சுவாரஸ்யத்தை உங்களால அனுபவிக்க முடியும். ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பொண்ணு, சந்தேரி அப்படின்னு சொல்லி ஒரு டவுனு, ஒரு லோக்கல் டவுனு, அங்க இவ வசிக்கிறான். அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளவு ஆண்களுக்கும் இவ மேல ஒரு கண்ணு. ஆனா இந்த பொண்ணு ஒரே ஒரு ஆணை விரும்புறா. இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நைட்டு முதலிரவு அப்படின்னு அந்த 2 தம்பதிகளும் மனசுல பெரிய ஆசையோடு இருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற வாலிப பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நமக்கு கிடைக்காம கடைசியில வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அவளை இவங்களெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் 2 பேர்த்தையும் முதலிரவுக்கு முன்னாடியே இவங்க கொலை செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக அந்த பெண்ணு பேயாக மாறிடுறா. அவளை பொறுத்த மட்டும் இந்த ஊர்ல இருக்க இந்த வாலிப பசங்க தானே தன்னுடைய காதலன் கிட்ட இருந்து தன்னை பிரிச்சது. இப்படி நம்ம இறந்து போனதுக்கான காரணம் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ஊர்ல நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட திருவிழா நாட்கள்ல உலாத்துறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுதான் அந்த பொண்ணோட வேலை. இப்போ படத்துடைய கதை என்னன்னு பார்த்தலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு விக்கி. இவரு அந்த ஊர்லயே ஒரு டெய்லராக இருக்காரு. ஆனா ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு பாயா வர காட்டுறாங்க. இவரும் சரி, இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே கல்யாணமாகாத பேச்சுலர் பசங்க. போற வர பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படி ஒரு சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. அந்த ஊரை பொறுத்த அளவுக்கு எல்லாருடைய வீட்டு வாசல்லையுமே முன்னாடி இருக்க செவரில் ஓ ஸ்திரீ கல்லானா, அதாவது ஓ ஸ்திரீ கம் டுமாரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அது ஒரு 4 நாள் தான் வருஷத்துக்கே நடக்கும். இந்த 4 நாள்லையும் இந்த ஸ்திரீங்கிற, இப்ப நான் முதல்ல முன்கதை சுருக்கமா ஒரு கேரக்டர் சொன்னனே, அந்த பேயே அந்த ஊரு ஃபுல்லா உலாத்தும். அந்த ஊருக்குள்ள எந்த வீட்டுல எல்லாம் இந்த ஓ ஸ்திரீ கல்லானா அப்படிங்கிற அந்த வார்த்தை எழுதப்படலையோ அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஆம்பளைங்களை தூக்கிட்டு போயிடும். ஆனா இந்த வீட்டுல இருக்க நபரை ஸ்திரீதாப்பா தூக்கிட்டு போச்சு அப்படிங்கிறத எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஸ்திரீ தூக்கிட்டு போறாளோ ஆளை தூக்கிட்டு போயிடுவா, அவங்களுடைய ட்ரெஸ் அங்கேயே தரையில கிடக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தரையில கிடக்குது, ஆளை காணாமோ, கண்டிப்பா இவனை ஸ்ரீதாம்பா தூக்கிட்டு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு மித்து அந்த ஊர்ல ரொம்ப நாளாக இருக்கு. இப்படி ஒரு தருணத்துல அந்த ஊருக்குள்ள வருஷத்துக்கு 4 நாள் மட்டும் நடக்கிற அந்த திருவிழாவும் வருது. அந்த திருவிழாவுடைய முதல் நாள் அன்னைக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க தனியா ரோட்ல. அப்ப போகும்போது இவங்களோட கொஞ்சம் சீனியர், வயசுல மூத்த ஒருத்தர் அப்படி பைக்ல வந்து நிக்கிறாரு. என்னப்பா 2 பேரும் இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க, எந்நேரம் இதெல்லாம் ஸ்திரீ நடமாடுற தருணம் அப்படின்னு அவர் சொல்லும் போது, என்ன நீங்க வேற பயமுறுத்தி விடாதீங்கண்ணே, ஏதோ ஊர்ல சொல்றாங்க, நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் அப்படியே சொல்றீங்க அப்படின்னா, இப்பா அது உண்மையான கதைப்பா. ஸ்திரீங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, எவன் சிக்கினாலும் தூக்கிட்டு போயிடுவா. 10 மணிக்கு மேல தனியா வெளியே வந்துடாத. அவகிட்ட, அவளை பார்த்தாலும் சரி, அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் முக்கியமான 4 விஷயங்கள் இருக்கு, 4 ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, எந்த காரணத்தை கொண்டும் முதல்ல நீ 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அதே மாதிரி எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் ஓ ஸ்திரீ கல்லானா அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக நீ எழுதி வச்சிருக்கணும். ரூல் நம்பர் 2, எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஆண் சிங்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனியாக 10 மணிக்கு மேல நீ வரவே கூடாது. ஒரு ஓனாய் மாதிரி கூட்டமா சேர்ந்து தான் நீங்க வரணும். ஏன்னா கூட்டமா இருக்க நபர்களை ஸ்திரீ தொடமாட்டான். ரூல் நம்பர் 3, அப்படியே நீ நடந்து போற தனியா, வேற வழி இல்லை, ஸ்திரீ கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ 3 முறை உன்னை கூப்பிடுவான். முதல் தடவை உன் பேரை சொல்லி கூப்பிடும் போது காலில் போட்டிருக்க செருப்பை கலட்டி கையில மாட்டிக்கிட்டு அமைதியாக நடக்கணும். 2வது தடவை உன் பேரை கூப்பிடுவா, எந்த காரணத்தை கொண்டு நின்றாத, நீ நடந்துகிட்டே இரு. 3வது தடவை உன் பேரை கூப்பிடுவா, ஆனா அந்த 3வது தடவை கூப்பிடும் போது அவளுடைய டோன் வேற மாதிரி இருக்கும். அந்த டோனுக்கு மயங்கி அதுல கிறங்கி திரும்பி பார்க்காத ஆண்களே இந்த சந்தேரியில கிடையாது. அந்த காரணத்தினாலதான் அந்த ஆண்கள் எல்லாமே மாயமாக தூக்கிட்டு போப்படுறாங்க.
இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியமாக நீ ஃபாலோ பண்ணு. இதெல்லாம் தாண்டி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, அதான் ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்றாரு. இவங்க வாயை புலந்தவர் என்ன சொல்ல போறாரு 4வது பாயிண்ட்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபோன் வந்துருது வீட்டுல இருந்து. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அந்த வந்துட்டேன், கிளம்பிட்டேன், வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் அண்ணே முக்கியமான பாயிண்டே அதான், அது சொல்லாம கடைசியில போறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல நான் சொன்ன மாதிரி அந்த 4 நாள் திருவிழா களகட்ட ஆரம்பிக்குது. ஸ்திரீயுடைய ஆட்டமும் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு காமெடி ஹாரராக இருந்தாலும் அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை அந்த அளவுக்கு கனக்கச்சிதமா கொண்டு வரணும்னா நிச்சயமாக சவுண்ட் ரெக்கார்டிங்கும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சரி தாறுமாறாக இருக்கணும். அது இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த படத்துல வந்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாம இது ஒரு அம்புலி மாமா கதை மாதிரி ஜாலியா போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன தும்பட் படம் மாதிரி ஒரு வித்தியாசமான கதைகளத்தோட அந்த படம் போகுது அப்படிங்கறனால நமக்கு வந்து சின்ன பிள்ளைங்க கதை கேட்ட மாதிரி வந்து ரொம்ப ஜாலியா படம் போய்கிட்டே இருக்கு விறுவிறுப்பா. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷாட், இந்த ஸ்திரீ 4 நாள் திருவிழா நடக்குது. அந்த திருவிழா அன்னைக்கு இவங்கெல்லாம் ஊர்ல ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லா தெருக்குள்ளையும் வந்து சுத்துவா, எல்லா வீட்டையும் பாப்பா, யார் வீட்டுல அந்த பேர் எழுதி இருக்கு எழுதலைங்கிறத பாப்பா, அதை பார்த்தா வருவான்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஷாட்டை வச்சிருப்பாங்க. அந்த பேயவே நமக்கு காமிக்க மாட்டாங்க. அந்த பேயுடைய பார்வையில எந்த பக்கம் இருந்து இறங்குது, எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேமரா மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு மேல இருந்து ஒரு டவுன்ல அப்படி ரோட்ல இறங்கி போற மாதிரி அமேசிங்கான ஷாட் அது. அதுக்கான பிஜிஎம்ஸும் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். உண்மையாக சினிமோட்டோகிராஃபியும் சரி, பிஜிஎம் சரி, இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின்னு சொல்லலாம், அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. 2வது விஷயம், இந்த படத்துல வந்து ராஜ்குமார் ராவ் தான் ஹீரோவை பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி டிராப்டு படம் அவருடைய படம் பார்த்தேன், அதுவும் சூப்பரான ஒரு படம், அதுவுமே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த படத்துலையும் அந்த வெகுளித்தனமான ஒரு பையனாக, ஒரு பேச்சுலர் பையன், ஒரு டெய்லர் வேலை பார்க்குற பையன், பொண்ணுங்க வந்தா எப்படி வந்து ரொம்ப வலிச்சு பேசுவான் அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும், அவருக்கு இந்த படத்துல ஒரு ஹீரோயினும் இருக்கு. அந்த ஹீரோயின் கிட்ட முதல்ல பேசுறப்ப இந்த பொண்ணு எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பசங்க எப்படி ரொம்ப வலிஞ்சு பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து சீன்ஸ் எல்லாம் அமேசிங்காக அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் மட்டும் கிடையாது, ஸ்ரதா கபூர் தான் இந்த படத்துடைய ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அவங்களும் கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை தவிர இந்த படத்துல ஹீரோவோட வர 2 ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே அவ்வளவு சூப்பராக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு அழுது நடிச்சு புலம்ப வேண்டிய ஒரு சீனை வந்து நீங்க கிளிசரினை போட்டு அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்துல அது அவ்வளவு சூப்பராக எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அந்த கதாபாத்திரம் கண்டிப்பாக ஒரு சிரிப்பை கொடுக்குற ஒரு ஷாட் படத்தில் நிச்சயம் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரும் நேர்த்தியான நடிப்பை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப யோசிக்காம ஜாலியா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல காமெடியும் உண்டு, ஹாரரும் உண்டு, ரெண்டுமே சரியான விதத்துல கலந்து அமேசிங்காக படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய யூடியூப் லிங்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் சப்டைட்டில் இருக்காது. வேணுங்கிறவங்க இந்த படத்தை அங்கே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு எம்எக்ஸ் பிளேயரில் நான் ஏற்கனவே போட்ட மாதிரி சப்டைட்டிலையும் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.